ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போயுமே ஒரே மாதிரி தோசை இட்லிக்கு தேங்காய் சட்னி கார சட்னின்னு போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை தட்டி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரியுமே. நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி மெல்லிசாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேகணும். அதாவது ஒரு 55% வேறு அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். இது அவ்வளோ அட்டகாசமாக சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வெந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கிறலாம். இன்னும் தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போன பின்னால் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவை நல்லா கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு நான் காம்போவாக இன்றைக்கி தோசை தான், முட்டை தோசை, சாதா தோசைன்னு சொல்லிவிட்டு தோசை தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.